நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாருவோட அம்மாவும் அப்பாவும் கோவத்தில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சிட்டாள் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இவ்வளோ நாள் என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சி பார்வதி கூட இன்றைக்கி அவங்க பேச்சை கேட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா. இந்த அவமானத்தை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்க. அப்போ வந்துட்டு சாரு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோங்க, கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டில் நான் காலடி எடுத்து வச்சதுமே இவங்க எல்லாரும் என் காலுக்கு அடியில் பணிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாதுப்பா, அந்த ரகுராம உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என்னோட சுயரூபத்தை அப்பா பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ என்ன வேணால் செய்யுமா, உனக்கு துணையா நான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் தனா ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனுவும் மாயாவும் வர்றாங்க. மாயாவை பார்த்தது வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இன்றைக்கி அங்கே போயிட்டு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, எல்லாமே ஒன்னாலையும் சீனுவாலையும் தான். மாமா நீ மட்டும் இல்லைனா இது நடந்திருக்காது, மாயா உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பாரு, நீ எதுக்கு அழுகிற, எங்களால் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, உன்னோட உழைப்பால் தான் இது எல்லாமே உனக்கு கிடச்சிருக்கு, நீ செஞ்ச வேலைக்கு தான் உனக்கு கிடைச்ச கிஃப்ட் பாயுது, நாங்கள் இதில் எதுவுமே பெருசாக பண்ணலையே, என்ன உனக்கு பதில் ரூமில் இருந்தது நான், உனக்காக அவ்வளோ தூரம் வந்தது உங்கள் அம்மா தான், அப்படி பார்த்தா பெரியமாக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும், பெரியமா இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருப்பியான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னாலே வந்துட்டு நம்பவே முடியல, அம்மா எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லை, அங்கே நான் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மா திடீர்னு வந்துட்டாங்க, நான் வந்துட்டு ஷாக் ஆகிட்டேன், ஆனால் அம்மா வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்துட்டு பூஸ்டப்பாக இருந்தாங்க தெரியுமா, எனக்கு எப்படியெல்லாம் எனர்ஜி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் வந்துட்டு சீனி சொல்கிறாரு, அது மட்டுமா கார்த்தி மட்டும் சவரேறி குதிச்சு வீட்டில் வந்து இதை பற்றி பேசலைன்னா நீ விளையாட போயிருப்பியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா அதுவும் உண்மைதான், அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேனே புரிஞ்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாமே உன்னோட லைஃபுக்காண்டி தான், நீ வந்துட்டு அந்த கப்பை வின் பண்ணணும், அவர் ஜெயிக்காத அந்த தங்க மெடலை நீ வந்துட்டு ஜெயிக்கணும், தங்க வின் பண்ணணும், அதுக்காண்டி தான் இதெல்லாமே நாங்கள் பண்ணோம், நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், இங்கே பாரு என்றைக்குமே வந்துட்டு உன்னோட அந்த நோக்கத்தை வந்துட்டு விட்டுறாத, உன்னோட பேசனை வந்துட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு சீனும் ஒரு பை மாதிரி இருக்குது, அதுலேருந்து கப் எடுத்து கொடுக்குறாங்க. தானே அந்த கப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவசரத்தில் கப்பை கூட வாங்காமல் ஒடியாண்டியாமே, கார்த்தி தான் இதை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் நான் வந்துட்டு பயந்தே போயிட்டேன், எங்கே பிரச்சனையாகி இந்த கல்யாணம் நின்றுமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்ல, நின்றுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சீனு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன கேட்க, அவன் ஏதாவது அப்படித்தான் லூஸ் மாதிரி உளருவானி, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உளரல, உண்மையை தான் சொல்கிறேன், அது புரியுறவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, தன வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவே வந்துட்டு பார்த்து சொல்கிறாங்க. மாயா வந்துட்டு, ஐயோ இந்த கல்யாணம் எப்போ தான் முடியும், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்துக்காண்டி தான் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். தனம் மட்டும் அந்த கப்பை பார்த்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மாயா ரூமுக்கு போனவங்க கண்ணாடி முன்னாடி வளையல் கம்மல்லாம் வந்துட்டு அவுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சீனுவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாயா இருக்கிற ரூமுக்குள்ளே வந்துட்டு சீனு வந்திருப்பார் இல்லையா, அந்த குச்சில் மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அவன் பார்த்த பார்வை இருக்கே இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது, யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து வச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை வந்துட்டு சீனு கதவு வழியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே காற்றெல்லாம் அடிக்க முடியலாம் பறக்குது, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்க. அப்புறம் வந்துட்டு சாரியை வந்துட்டு கலட்டுறதுக்காக போகிறாங்க. பின்ன ஐயோ சேச்சா தப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சீனு கிளம்பிற. மாயா மட்டும் சீனுவை பற்றியே யோசித்த மணிக்கே இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ரகுராமும் ஜானகி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வர, என்ன ஜானகி அப்படின்னு கேட்க, ஏங்க இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு மாயாவுக்கு நம்ம குடும்பத்தில் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மாயாவும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி அவளுக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு சீனு மேலே தனலட்சுமி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஆனால் மாயா மேலே நான் என்றைக்குமே வந்துட்டு ஒன்னளவுக்கு நம்ப மாட்டேன், அவள் வந்துட்டு வளர்ந்த விதமாக கூட அப்படி இருக்கலாம், ஆனால் என்னால் முழுசாக நம்பிக்கை வைக்க முடியல அப்படின்னு சொல்ல, அதை நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவள் வந்துட்டு அங்கே இருந்தவ எல்லாத்துக்கும் மேலே அவளுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி கூடிய சீக்கிரம் கற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ நீ தான் சொல்கிற, ஆனால் சீனு தனம் மாதிரி என்னால் அவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியல அப்படின்னு சொல்ல, எங்கள் நம்பிக்கை வைக்க முடியாத வந்துட்டு நம்ம பொண்ணு தாங்க, நம்ம பொண்ணு தான் உங்கள் வாக்கை வந்துட்டு மீறிட்டா, உங்கள் குடும்ப இதை வந்துட்டு மீறிட்டா அப்படின்ற மாதிரி ஜானகி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம தனலட்சுமி வந்துட்டு ரூமில் இருக்க, அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. தனம்னு கூப்பிட்டு அவங்க தான் கப்பை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்களே, என்ன ஒரே சந்தோஷம் போல அப்படின்னு சொல்ல,
ஆமா. இந்த கப்ப பாத்து எனக்கு அவ்ளோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னதுமே, கூடிய சீக்கிரம் உன்ன பத்தி எல்லாமே வீட்ல தெரிஞ்சு, இந்த இத ஷோகேஸ்ல வச்சு ரசிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அந்த கப்பெல்லாம் காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மட்டும் இல்லன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல, உனக்கு வந்துட்டு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்ற மாரி ரொம்ப வந்துட்டு எமோஷனலா வந்துட்டு பேசுறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கும் இந்த மாரி ஒரு கோல் இருந்திருக்குல்லம்மா. ஆனா அது அப்பாவால தான் அப்பா நெனச்சு கோவமா வருது அப்படின்னு சொல்ல, அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் அவர பத்தி திட்டாத. நான் வந்துட்டு பரதநாட்டியத்த விட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அவருக்கும் எனக்கு இருக்கிற அந்யோன்யத்த பத்தி உனக்கு தெரியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அம்மா இதே இது வேற வீட்ல வந்துட்டு இந்த மாரி பொண்ணு ஜெயிச்சிருந்தா, அவங்க அப்பா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி அப்பாவா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.